Subedar Major on Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Signals, Secretary, Ex-Servicemen Welfare Association, Arupukottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. கேந்திரிய சைனிக் போர்ட் முன்னாள் முப்படை வீரர்கள் நலன் சம்பந்தப்பட்ட நிதி உதவிகள் கூடுதல் பற்றி கடந்த மாதம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வமான கடிதம் என்பது அப்பொழுது வரவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வமான கடிதம் என்பது இராணுவ அமைச்சகம் மற்றும் கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து வெளிவந்துள்ளது. அந்த கடிதங்களின் நகல் என்பது கேஎஸ்பி வெப்சைட்டில் இடம்பெற்றுள்ளது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் 1 நவம்பர் முதல் விண்ணப்பம் சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டும் அந்த கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கேஎஸ்பியினுடைய கடிதத்தில் 1 நவம்பர் 2025க்கு முன்பு விண்ணப்பம் சமர்ப்பித்தவர்களுக்கு அந்த ஓல்டு ரேட்டே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி சம்பந்தமாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தெளிவுபடுத்த விரும்பினால், சந்தேகங்கள் இருப்பின் அவர்கள் இமெயில் வாயிலாக அதை அவர்களது சந்தேகங்கள் கிளாரிஃபிகேஷனை அனுப்பலாம் என்று ஒரு இமெயில் அட்ரஸும் அந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இராணுவ அமைச்சகத்தின் லெட்டர், கேஎஸ்பியினுடைய லெட்டர், கிளாரிஃபிகேஷன் என்னென்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். எம்ஓடி ஆர்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டர், ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஃபார் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர். லாஸ்ட் மந்த்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதன்படி தான் இந்த லெட்டர் இப்பொழுது வெளிவந்துள்ளது. அந்த ஃபைனான்ஷியல் கிராண்ட் இன்க்ரீஸ் என்பது மேரேஜ் கிராண்ட் ரூபீஸ் 1 lakh முதல்ல இருந்தது 50,000. எஜுகேஷன் கிராண்ட் முதல்ல இருந்தது 1000 ரூபாய், இப்போ 2000. அதாவது எஜுகேஷன் கிராண்ட் என்பது முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு முதல் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வந்தது. இந்த இனிமேல் 2000 ரூபாய் 1 நவம்பர் 2025 விண்ணப்பம் சமர்ப்பிப்பவர்களுக்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெனூரி கிராண்ட் முதல்ல 4000 ரூபாய் இருந்தது, இப்பொழுது 8000. இதற்கான கடிதம் தான் இப்பொழுது எம்ஓடியிலிருந்து வெளிவந்துள்ளது. இந்த கடிதத்தின் படி தி ரிவைஸ் ரேட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃப்ரம் 1 நவம்பர் 2025 ஆன்வர்ட்ஸ். இந்த கடிதத்தின்படி 1 நவம்பர் 2025 விண்ணப்பம் சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கூடுதல் நிதியுதவி என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அந்த கேஎஸ்பி லெட்டரில் மேலும் ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஹவவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ப்ரியர் 1 நவம்பர் 25 வில் பி ப்ரோசஸ்டு ஆன் தி ஓல்டு ரேட். அதே நேரத்தில் 1 நவம்பருக்கு முன்பு யாரெல்லாம் இந்த ஃபைனான்ஷியல் கிராண்ட் கிடைப்பதற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த பழைய ரேட் ஓல்டு ரேட் படி தான் வழங்கப்படும் என்று இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டட் டு ரிவிஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் அமௌண்ட் கான்டாக்ட் வெல்ஃபேர் செக்ஷன் அட் welfaregrievances@gmail.com. இந்த யாருக்காவது இந்த ஃபைனான்ஷியல் கிராண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது பற்றி ஏதாவது சந்தேகங்கள் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் இந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பி கேட்டுக்கொள்ளப்படலாம் என்று இந்த வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கிளாரிஃபிகேஷன் என்பது நிறைய இருக்குது. ஏனால் இப்போ கேஎஸ்பி வெப்சைட்ஸ் பல மாதங்களாக இந்த அப்கிரேடேஷன் என்ற பேரில் இயங்காமல் இருந்தது. இதன் காரணமாக அதனுடைய கட் ஆஃப் டேட்ஸ் எக்ஸ்டென்ஷன் செஞ்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா பெனூரி கிராண்ட் அது இப்பொழுது வழங்கப்படுவது 2024-25க்கு. அதனுடைய விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் காலம் என்பது அன்டில் 30 நவம்பர் 2025, அதாவது 30 நவம்பர் 2025 வரைக்கும் அந்த பெனூரி கிராண்ட் ரினிவல் கிடைப்பதற்கு 2024-25 ஆண்டிற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பெனூரி கிராண்ட் என்பது ஆண்டு 2024-25 என்பதே. ஆனால் கேள்வி என்பது இஸ் அமௌண்ட் வேரி ஃபார் பிஃபோர் 1 நவம்பர் 2025 இட் மீன்ஸ் அமௌண்ட் rupees 4,000 and from 1st November 2025 rupees 8,000 based on applied dates. அப்படின்னா
இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் தேதியின் அடிப்படையில் இந்த நிதியுதவி என்பது வேறுபடுமா? அதாவது இந்த கிராண்ட் என்பது 2024-25க்கு மட்டுமே. ஆனால் 1 நவம்பருக்கு 2025க்கு முன்பு விண்ணப்பம் சமர்ப்பித்தவர்களுக்கு ரூபாய் 4000ம், அதே நேரத்தில் அதே ஆண்டிற்கு இந்த நிதியுதவி பெறுவதற்கு 1 நவம்பர் 2025 முதல் அதன் பின்பு விண்ணப்பம் சமர்ப்பித்தவர்களுக்கு 8000 என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன். அதோட மேரேஜ் கிராண்டும் அந்த வெப்சைட்ஸு அப்கிரேடேஷன் சமயத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்க இயலவில்லை. அதாவது அந்த டேட் கொடுத்துருக்குறாங்க, பிட்வீன் 25 மார்ச் 2025 டு 20 அக்டோபர் 2025. இந்த காலகட்டத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்காதவர்கள் மேரேஜ் கிராண்டுக்கு இப்போ 21 அக்டோபர் 2025 31 மார்ச் 2026 சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கான கடிதங்களும் வந்தது. இப்போ கேள்வி என்பது, இஸ் அமௌண்ட் வேரி ஃப்ரம் 21 அக்டோபர் 2025 டு 31 அக்டோபர் 2025 ரூபீஸ் 50,000. அதாவது இந்த மேரேஜ் கிராண்ட் விண்ணப்பம் 21 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் 2025 சமர்ப்பித்தவர்களுக்கு ரூபாய் 50,000. அதன் பின்பு அதே காலத்தில் யாரெல்லாம் சமர்ப்பிக்கலையோ அவங்க 1 நவம்பருக்கு பின்பு சமர்ப்பித்தவர்களுக்கு 1,00,000. ஏனால் காலம் என்பது ஒன்று தான், ஒரே சமயங்களில் ஒரே காலகட்டத்தில் தான் மேரேஜ் நடந்திருக்குது. ஆனால் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் தேதியின் அடிப்படையில் இந்த தொகை என்பது வேறுபடுமா? இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பது தான் ஒரு கேள்வி. இதை தெளிவுபடுத்த வேண்டியது கேஎஸ்பி. எஜுகேஷன் கிராண்ட் 2024-25 இதுவும் இந்த கேஎஸ்பி வெப்சைட் அப்கிரேடேஷன் காரணமாக 31 மார்ச் 2026 வரை அதை அப்ளிகேஷன் சப்மிட் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இந்த எஜுகேஷன் கிராண்ட் நிதி உதவி என்பது 2024-25 ஆண்டிற்கு தான். ஆனால் இப்பொழுது விண்ணப்பம் 1 நவம்பர் 2025 முதல் அதற்கு பின்பு சமர்ப்பிப்பவர்களுக்கு 2000ம், ஆனால் 1 நவம்பர் 2025க்கு முன்பு சமர்ப்பித்தவர்களுக்கு ரூபாய் 1000 என்பது தான் இந்த கேஎஸ்பி வெப்சைட்டிலிருந்து தெரிய வந்துள்ளது. ஆனால் ஃபைனான்சியல் கிராண்ட் என்பது 2024-25க்கு மட்டுமே தான். ஆனால் 1 நவம்பர் 2025க்கு பின்பு விண்ணப்பம் சமர்ப்பித்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த முழு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு 24,000 ரூபாய் என்பது கிடைக்குமா? அல்லது ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை அவர்களுக்கு 1000 ரூபாய் வீதமும், நவம்பர் முதல் மார்ச் வரை 2025 வரை அவர்களுக்கு 2000 ஒன்று கிடைக்குமா என்ற பல கேள்விகள் உள்ளது. ஏனெனில் அந்த எஜுகேஷன் கிராண்ட் என்பது 2024-25 என்பதே. ஆகையால் இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் தேதியின் அடிப்படையில் இந்த நிதியுதவி என்பது வேறுபாடுமானால் அது முன்னாள் முப்படை வீரர்களிடையே பல குழப்பத்தை ஏற்படும், அவர்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கும். ஆகையால் இதை தெளிவுபடுத்த வேண்டியது. ஆனால் இந்த நிதியுதவி என்பது எஃபெக்டிவ் டேட் என்று இருக்க வேண்டும். 1 நவம்பர் எஃபெக்டிவ் டேட் என்று இருந்தால் 1 நவம்பருக்கு பின்பு அந்த ரூபாய் 2000ஆகவும் அதற்கு முன்பு 1000 ரூபாயாகவும் என்று தெளிவுபடுத்த இயலும். ஆனால் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் இருப்பதால் பல சந்தேகங்களை எழுப்புகின்றது. ஆகையால் தான் இந்த கிளாரிஃபிகேஷன். இந்த கிளாரிஃபிகேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு எக்ஸ் லீகிலிருந்து அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படி இந்த கிளாரிஃபிகேஷன் இமெயில் மேலாக அவர்களுக்கு அனுப்பப்படும். இது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது விழிப்புணர்வுக்காகத்தான். ஏனெனில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே இதற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதம் ஏதும் இல்லை. ஏனால் இந்த 1 நவம்பர் அப்ளிகேஷன் டேட்டிலிருந்து தான் இந்த கூடுதல் நிதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் பல சந்தேகங்களும் கிளாரிஃபிகேஷனும் இருந்தது. இருப்பினும் இப்பொழுது கடிதம் வந்துட்டுள்ளது. அந்த கடிதத்திலும் அப்படியே தான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டித்தான் இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோவை கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தோர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.